நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. மேம், எல்லாருமே நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனி பேச்சுன்னு ஆரம்பிச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு வந்து நிக்கிறோம். ஏன் திருப்பியும் இந்த சனி வக்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மேம்? கண்டிப்பாங்க, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சுபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானை பகவான் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானுக்கு 9 கிரகத்திலையும் ஈசனுடைய அருள் பெற்றவர். அதனால அவருடைய பகவான்கிற மரியாதைக்கு நிமித்தமா சொன்னாலும் அவரை நம்மளை பிடிச்சுக்க மாட்டார். அது ரொம்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களை கூட ராகு கேது அப்படின்னு ஒருமித்து சொல்லலாம், சனி பகவானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் எல்லாம் நம்ம திட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்துல 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய அமைப்புல ஒரு 12ஆம் பாகம்ங்கிறது விரயஸ்தானத்துல பயணிச்சிட்டு இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல இப்ப வரப்போறார். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் வக்கரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்துடைய பலாபலனையும் பக்கத்துல ரிவர்ஸ்ல போய் அங்கேயும் அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு 2 பாவகத்துடைய தன்மை பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்கரம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னோக்கி நகரும் பொழுது அதோட பலாபலன்கள் 2 ராசிக்கும் சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலுமே இந்த வக்கரகதி இருக்கு. அப்ப வக்கர நிவர்த்தி டிசம்பர் 11ஆம் தேதி தான் நமக்கு பலாபலனை முடிப்பார். இப்ப 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விஷயத்துல 4 மாதம் தொடர்ந்து இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சனி வக்கரகதியில என்னன்னா பல விஷயங்களை பின்னோக்கி நகர்தல்னு சொன்னோமா வக்கரத்துக்கு, அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்தி சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும். இதுதான் விசேஷங்க. கண்டிப்பா. நம்ம ஒரு பாட்டு உண்டு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன். அப்படி ஒரு சிவனோட உச்சம் பெற்ற ஒரு ராசினா இந்த தனுஷ ராசி நேர்கள். அவரோட ஆசீர்வாதம் நிறைய நான் பார்த்திருக்கேன் அவங்க சொல்லி. சோ அப்படிப்பட்ட தனுஷ ராசி நேர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிறப்புமா, நல்ல அழகா எடுத்துக்காட்டு சொல்றீங்க. அதை அடிச்சா தாங்க மாட்டேங்கிற விஷயமெல்லாம் என்ன அப்படின்னா, குரு பகவான் இப்ப அஷ்டமத்துக்கு போயிட்டார். உச்சம் பெற்றாலும் கடகத்துக்கு சந்திரன் இடத்துல இருக்காரு. இப்ப 7ஆம் இடமா இருந்தாரு. அதுவும் இவருக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அதிபதியே குரு பகவான் தான். தனுஷு அப்படின்னாவே ஒரு எப்படின்னா கௌரவம், ஒரு பட்டம், ஒரு நியாயம், தர்மம், இந்த மாதிரி கோயில் சார்ந்த வழிபாடு, ஆலய வழிபாடு இதெல்லாம் உண்டு. இங்க சிவனுக்கு அவ்வளவாக இடமெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆஞ்சநேயருங்கிற மூல நட்சத்திரமே இருக்கு. அதே போல இவங்க என்னன்னா கோதண்ட ராமர்பாங்க. வில்லேந்திய ராமர் யார் அப்படின்னு கேட்டா தனுஷுவதான் நம்ம சொல்லுவோம். வில்லேந்தி ராமர். ஆமா. அதனால நல்ல ஒரு போர் குணமே இவங்க கிட்ட இருக்காது. ஒரு ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் இருக்காது. கௌரவத்துக்காக இயங்குவாங்க. நமக்கு இப்படிதான் வாழணும், நம்ம குடும்பத்தை இப்படி கௌரவமா வழி நடத்தணும், பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட இயற்கையிலேயே தனுஷுக்கு இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியத்தை எப்பயுமே அம்மா வழி அப்பா வழியில இருந்து நமக்கு பெறக்கூடிய விஷயங்கள் உண்டு. குரு இப்ப மறைவான இடத்துல இருக்கிறார், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. இப்ப ரொம்ப தேவை என்னன்னா 3ஆம் இடத்துல அந்த கும்பத்தோட தொடர்புல ராகுவோட விஷயத்துல பயணிக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்ற இடம் முயற்சி ஸ்தானம். முதைய படாத பாடுபட்டு பணத்தை இழந்தோ அல்லது ரொம்ப அலைச்சல்களை கொடுத்தோ தூக்கம் இழந்தெல்லாம் இவங்க ஓடிட்டு இருக்காங்க. யாருங்க? தனுசு ராசி. அப்ப இன்னும் அதிகமாக அந்த ஓடுன விஷயத்துக்கு சனி பகவான் என்ன செய்யறாருன்னா இன்னும் கொஞ்சம் தாமதமா கொடுப்பாரு, ஆனா கரெக்டா கொடுத்துருவாரு. அப்ப தனுசு ராசிக்கு என்னென்ன முயற்சிகள் துறை சார்ந்து, ஒரு வருமானம் சார்ந்து, அதை திருமணத்துக்காக கூட எடுக்கலாம். அவங்களா என்னன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் நகரக்குள்ளார ஏதோ ஒரு நல்ல விஷயத்த காரியத்தை செஞ்சு கொடுத்துரும், கைகூடும், எதிர்பார்த்த காரியம் ஜெயமாகும். கண்டிப்பா. தனுஷ ராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக வாழ்றதை விட மத்தவங்களுக்காக கேர் பண்ணிக்குவாங்க. சோ இவங்க அவங்களோட செல்ஃப் கேர் முக்கியமா இந்த சனி வக்ரத்தை தொடர்ந்து? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க முயற்சின்னு இதுலயே தன்னோட எப்பயுமே சுயநலமா இருக்க மாட்டாங்கம்மா. பொதுநலவாதி தான் தனுஷ சொல்லலாம். மிதுனமும் தனுஷெல்லாம் பொதுநலத்துல வெளியே வட்டாரத்துக்கு ஒரு உதவக்கூடிய மனப்பக்குவம் அவங்க கிட்ட இருக்கும்.
நிறைய அந்த வயசானவங்களுக்கு பெரியவங்க எல்லாம் மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல ஆலய வழிபாடு, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருப்பாங்க. உதவக்கூடிய குணமும் இவர்கிட்ட இருக்கு. அப்ப இந்த முயற்சிக்கெல்லாம் இந்த சனி பகவான் வந்து நான் இருக்கேன், நான் கொடுக்கறேன். 4ஆம் இடத்துல இருந்து பல விஷயங்களை வந்து இந்த சுகபோகம், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவினை, இதெல்லாம் ஒற்றுமையாக சேரக்கூடிய காலகட்டமாக தனுஷுக்கு இருக்கு. இவங்க ரொம்ப விழிப்புணர்வுன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க, கேளுங்க. ஓகே, இவங்க கவனமா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் எனக்கு. முதல் விஷயம் என்ன தெரியுமாமா? திருமணம். திருமணமோ? அந்த திருமண பந்தத்துக்கு வந்து எடுக்கக்கூடிய பொருத்தம் பார்த்து கவனமா எடுக்கணும். ஏன்னா குரு பலன் இல்ல. ஏன் மேம் இந்த டைம்ல பர்டிகுலரா திருமணம்? மத்த எல்லாருக்குமே நீங்க திருமணத்தை சொல்லவே இல்லை, இவங்களுக்கு பர்டிகுலரா சொல்றதுக்கு காரணம் வந்து குரு 8ல இருக்காரு. குரு 8ல இருக்காரு, அது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா குருவுடைய பலன் இருக்கணும், பலாபலன் இருக்கணும். இவங்களுக்கு மேபி வந்து குரு நல்ல இடத்துல இருக்கு, கேந்திர பாவகத்துல குரு, கோச்சார குருவும் ஜனன குருவும் நல்ல இடத்துல இருந்து கண்டிப்பா திருமணம் ஆகும். அது நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய என்னதுங்க, கும்பத்துல ஆட்சி பெற்ற நிலையில தானே சனி அங்க இருக்காரு. அப்ப என்ன ஆகும், ராகு இருக்காரு. அப்ப அலைச்சலை கொடுத்துரும். அப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றாங்க. ஒரு 50 பொண்ணு பாத்துட்டோம்னா இன்னும் 60 பொண்ணு பாருங்கன்னு கொஞ்சம் நிறைய நடக்க வேண்டியதுதான். கண்டிப்பா மேம். இவங்க இந்த டைம்ல எந்த மாதிரி பரிகாரங்கள் மேற்கொள்ள, எந்த மாதிரி கோயிலுக்கு போலாமா? இவங்க வந்து கோதண்டராமர் வில்லேந்தி நின்ற கோலமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு போய் தஞ்சம் அடையணும். உங்களுடைய ஜாதகத்தை கூட வச்சு ஒரு ஜெராக்ஸ் போட்டோ அல்லது ஒரிஜினல் ஜாதகத்தை துளசி கற்கண்டு வச்சு நெய் தீபத்துக்கு கொடுத்து கண்டிப்பா வழிபாடு எடுத்துக்கலாம். எப்ப போகணும் அப்படின்னா வியாழன் வெள்ளி 2ல எந்த நாள் வேணாலும் போகலாம். சனிக்கிழமை போகணும்னு அவசியம் இல்லை. இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க வந்து ராமருடைய ஸ்ரீராம ஜெயம் இருக்கு பாத்தீங்களா, அதை எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையா போடலாம். அதெல்லாம் இப்ப வழக்கத்துல விட்டுட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வர ஜெனரேஷனுக்கு இதுல சொல்லி கொடுக்கணும். அதை மஞ்சள் நூல்ல கோத்து அதை அழகா வந்து நம்ம பூ மாதிரியே அப்படி அந்த ரவுண்ட் பண்ணி போடுவாங்க. அது 3 டைம் அல்லது 1 டைம் எழுதி சின்ன சின்னதா அதை கோத்து மாலையாக வந்து கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போறதும், அனுமான் சாலிசா கேட்டுட்டு வர்றதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியமான விஷயமும் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்வார். ஜெய் ஸ்ரீராம். கண்டிப்பா மேம் சொன்னது கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருங்க. நீங்க எந்தெந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூமா.